உங்கள் பலம் என்பது நீங்கள் வீழ்வது அல்ல, வீழ்ந்த பின் மீண்டும் எழுவதே. இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு காட்டுப் பகுதியில் வேடன் ஒருவன் ஒரு பெரிய கழுகை கூண்டில் அடைத்து பிடித்து வைத்திருந்தான். கூண்டின் கதவை திறந்து வைத்தாலும் அந்த கழுகு வெளியே பறக்கத் தயங்கியது. ஏனெனில் அது அந்த சிறிய கூண்டிற்குள் பல நாட்கள் அடைபட்டு கிடந்ததால் அதன் சிறகுகள் பறப்பதற்கான பலத்தை இழந்துவிட்டன. அது மீண்டும் பறக்க முயற்சிக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் தரையிலேயே விழுந்தது. வேடனுக்கு அந்த கழுகின் நிலை புரிந்தது. அவன் கூண்டிற்கு வெளியே சென்று கழுகை பார்த்து சிரித்தான். அப்போது வயதான ஒரு பயணி அங்கே வந்தார். அவர் வேடனிடம், ஏன் அந்த கழுகை பறக்க விடவில்லை என்று கேட்டார். வேடன் சொன்னான், பறக்கலாம், ஆனால் அது விழுந்து விடுமோ என்று பயப்படுகிறது. அதனால் தன்னால் பறக்கவே முடியாது என்று நினைக்கிறது. பயணி கழுகை பார்த்து சொன்னார், பறப்பது என்பது வீழாமல் இருப்பது அல்ல, எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து சிறகுகளை அசைத்து எழுவதை பறப்பது. இந்த வார்த்தைகளை கேட்ட கழுகு தன் உள்ளத்தில் ஒரு புதிய பலத்தை பெற்றது. அது மீண்டும் தன் சிறகுகளை அசைத்து பறக்க முயற்சித்தது. முதல் முறை விழுந்தது, இரண்டாம் முறை விழுந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது மேலும் உயரமாக பறக்கத் தொடங்கியது. இறுதியாக அதன் சிறகுகள் முழு பலத்தை பெற்று அது வானில் உயர்ந்து பறந்து சென்றது. நாம் எத்தனை முறை தவறி விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சித்தால் வானமே நமக்கான எல்லையாகும்.